வணக்கம். இன்னைக்கு வேலூர்லேருந்து நம்மளோட ஆன்லைன் சணல் பை பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிட்ட ரேவதி பாஸ்கர் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டோட பயிற்சி அனுபவத்தை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இவர் ஜூட் பேக் மேக்கிங் அந்த தியரி கிளாஸஸ் எந்த ஒரு கிளாஸில் ஜாயின் பண்ணாலும் ஜஸ்ட் ப்ராக்டிக்கலோடு முடிச்சுப்பாங்க. இவ்வளோ டீட்டெயிலாக வந்து தியரி கிளாஸஸ் எடுக்கவே மாட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணி கிளாஸ் போகும்போதே எந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம தைச்சாலும் அது சேல்ஸ் ஆகிற மாதிரி ரொம்ப நீட் ஃபினிஷிங்காக இருந்தது. எனக்கு நிறையவே சேல்ஸ் ஆகிடுச்சு. ஃபினிஷிங் எப்படி நல்லா எட்ஜஸ் எல்லாம் எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நல்ல டீட்டெயிலாக சொல்லி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, ப்ளஸ் அந்த தியரி கிளாஸஸ் அதுதான் மோர் அண்ட் மோர் தியரி கிளாஸஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எனக்கு இருந்தது. வணக்கம் மக்களே, நான் ரேவதி பாஸ்கர், தமிழ்நாடு வேலூர்லேருந்து பேசுகிறேன். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, பீப்புள்ஸ் பேக் அகாடமி ஓட கரஸ்பாண்டன்ட் மிஸ்டர் குணாலன் சாருக்கான டெஸ்டிமோனியல் அண்ட் தேங்க்யூ நோட்டு. நான் அவரோட ஜூட் பேக் மேக்கிங் கிளாஸில் ஆன்லைன் ஸ்டூடெண்ட். 2 months பேக் வந்து அவர்கிட்ட ஆன்லைனில் நான் வந்து ஜூட் பேக் கிளாத் ஸ்டிச்சிங் வந்து கற்றுக்கிட்டேன். வணக்கம் குணாலன் சார். அதாவது இந்த சுற்றுப்புற சூழலை வந்து மாசுபடுத்துகிற ஒரு மேஜர் ப்ராடக்ட் எது அப்படின்னு பார்த்தோன்னா பிளாஸ்டிக் தான். அந்த பிளாஸ்டிக் வந்து மக்காத குப்பை அப்படிங்கிறதுனால அது வந்து மண், நீர், விலங்குகள் இவங்களோட வாழ்வாதாரம் மொத்தத்தையும் பாதிக்கும் ஒரு பொருளாக இருக்குது. இதுக்கான ஒரே மாற்று வழி இயற்கை நமக்கு அளிக்கிற அந்த சணல் பயிர். சணல்லிருந்து தயாரிக்கப்படுற அந்த ஜூட் பேக்ஸ் தான் நான் வந்து கற்றுக்கணும்னு சொல்லிட்டு சாரோட கிளாஸில் ஜாயின் பண்ணேன். அவரோட கிளாஸில் 10 டைப்ஸ் ஆஃப் பேசிக் பேக்ஸ் வந்து சொல்லித்தராருங்க. அந்த 10 பேக்ஸ்லேயுமே நல்ல ஒரு நிறைய டிப்ஸ். நான் ஆல்ரெடி ஒரு 15 years ஸ்டிச்சிங் அண்ட் எம்ப்ராய்டரி ஃபீல்டில் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் ஆன்லைன் கிளாஸாக எனக்கு போதுமானதாக இருந்தது. இன்னும் டைரக்ட் கிளாஸ் போனோன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபினிஷிங் எப்படி நல்லா எட்ஜஸ் எல்லாம் எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நல்ல டீட்டெயிலாக சொல்லி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, ப்ளஸ் அந்த தியரி கிளாஸஸ் அதுதான் மோர் அண்ட் மோர் தியரி கிளாஸஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எனக்கு இருந்தது. ஒரு பிகினர்ஸுக்கு என்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்னா, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது மெட்டீரியல்ஸ் எல்லாம் எங்கே வாங்குறது, அதுக்கு ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, ப்ளஸ் எப்படி சேல் பண்ணுறது அப்படின்றது தான் ரொம்ப வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். சார் வந்து ஃப்ரம் தமிழ்நாடு டு கொல்கட்டா வரைக்கும் எல்லா டீலர்ஸோட கான்டாக்ட்ஸ், அவர்கிட்ட இருக்கிற கான்டாக்ட்ஸ் மற்றும் பிடிஎஃபாக கொடுத்துட்றாரு. அதனால் நமக்கு மெட்டீரியல்ஸ் வந்து டோர் ஸ்டெப்பில் நம்ம வந்து வாங்குகிற மாதிரி நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு. அது மட்டும் இல்லை, எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது, ஒரு ப்ராடக்ட்டுக்கான ரேட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு தியரி கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. செல்லிங் மார்க்கெட்டிங் அப்படின்னும்போது சோஷியல் மீடியா, யூடியூப் எப்படி யூஸ் பண்ணுறது, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ப்ளஸ் டைரக்ட் செல்லிங்கில் எந்த மாதிரி பேசும்போது கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து அந்த ஆர்டரை நம்ம வந்து வாங்க முடியும் அப்படின்ற ஒரு எல்லா டீட்டெயிலும் அவர் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாரு. அந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதை இங்கே எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, அந்த ப்ரொசீஜர்ஸ் மொத்தமே தியரி கிளாஸில் இருக்கிறாரு. ரொம்ப அழகான நோட்ஸ் என்னைக்கு இருந்தாலும் அது வந்து நம்ம ரெஃபர் பண்ணும்போது ஈஸியாக நமக்கு புரிகிற மாதிரி எல்லாமே நோட்ஸ் எல்லாமே வந்து அழகாக வந்து ஒரு பிக்சர் போட்டு அதுக்கான ஒரு ப்ராக்டிக்கல் நோட் மாதிரி அவர் வந்து சொல்கிறதுனால அகெயின் நம்ம எடுத்து ரெஃபர் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. முக்கியமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு, நான் வந்து ஒரு 20,000 rupees இதில் வந்து லாஸ்ட் வீக் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு தைக்க ஆரம்பிச்சிட்டேன். பேசிக்காக அவர் ஸ்டிச் பண்ண சொல்லி கொடுத்த பேக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த லஞ்ச் பேக்ஸ், ஸ்லிங் பேக்ஸ், இந்த ஃபைல்ஸ், ஹேண்ட் பேக்ஸ், ஃபோன் பவுச்சஸ்,
அப்படி சொல்லிட்டு ஒரு பேசிக்காக சொல்கிறாரு. அதை வச்சு நம்ம வந்து நிறைய க்ரியேட்டிவாக ஜூட்டுன்னு இல்லை காட்டன் பேக்ஸ் கூட வந்து அவர் சொல்கிற மெத்தடில் நான் நிறைய தைச்சிருக்கேன். ஸ்லிங் பேக்ஸு ஒவ்வொரு நாளும் நான் வந்து க்ரியேட்டிவாக ஏதாவது இது வந்து மேக்கப் கிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா ஏதாவது அவர் சொல்கிற மெத்தட் எனக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கிறதுனால நிறைய க்ரியேட்டிவாக பண்ண முடிஞ்சது. அவர் சொல்கிற ஒரே பாயிண்ட் என்னென்னா ஹானஸ்ட் அண்ட் க்ரியேட்டிவிட்டி. அவர் சொன்ன இந்த 2 பாயிண்ட் தான் என்னோடய யூனிக் செல்லிங் பாயிண்ட்டாக நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பரான குணாலன் சார், உங்களோட கிளாஸ் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறைய ஆர்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நிறைய மெட்டீரியல்ஸும் வாங்கிட்டேன். கான்டாக்ட்ஸ் நிறைய கொடுத்தீங்க, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. அது ஈஸியாக வாங்க முடிஞ்சது எல்லா மெட்டீரியலும். இந்த பேக்குக்கான அக்சசரிஸ் அந்த எல்லாமே வந்து எனக்கு எதுவுமே சர்ச் பண்ணாமல் அழகாக நீங்கள் கான்டாக்ட்ஸ் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி நிறைய வந்து நீங்கள் ஆண்டர்ப்ரனர்ஸை உருவாக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப உங்கள் கிளாஸில் வந்தோன்னா டெஃபினட்டாக ஒரு ஆண்டர்ப்ரனர் டெஃபினட்டாக உருவாக்குவாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார்.